இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமும் 26வது அதிகாரத்தை நாம் தியானித்து கற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் முதல் 11 வசனங்கள் சடங்குகளும் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்தலும், அதாவது முதற்பலன் குறித்த சடங்கை குறித்து முதல் 11 வசனங்களில் இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் 3ஆம் ஆண்டு தசம பாகத்துக்கான ஒரு சட்டத்தை இங்கே ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். 3ஆவதாக 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் உடன்படிக்கை அதிகாரபூர்வமாக்கப்படுகிறதை குறித்து அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தினுடைய செய்தியை நாம் முழுமையாக அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலிடமும் முந்தின இடமும், அதாவது முதலிடமும் அவருக்கு தான், முந்தின இடமும் அவருக்கு தான் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்கு சென்று மக்கள் குடியேறிய பின்பு அவர்கள் தேவனுடைய சந்நிதிக்கு வருகிற போது தங்களுடைய விளைச்சலினுடைய முதற்பலனை அவர்கள் ஆசாரியர்களுக்கு கொடுக்கும்படியாக அங்கே பயிரிட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் ஆண்டவர் அங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே. அங்கே கிடைக்கின்ற அந்த விளைச்சலில் முதற்பலனை ஆசாரியனுக்கு கொடுக்கும்படியாக அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும். தேவன் செய்த எல்லாவற்றிற்கும் கலிகூர்ந்த பிரதிபலிப்பாக இந்த காணிக்கை விளங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு தேவன் அவர்களுக்கு கிருபையாய் செய்த எல்லா நன்மைகளையும் அவர்கள் நினைவு கூற வேண்டும். சீரியா நாட்டில் அலைந்து திரிந்த யாக்கோபு முதற்கொண்டு அவன் எகிப்துக்கு சென்று பின் தலைமுறையினர் அடிமையான நிகழ்வு, தேவனுடைய வல்லமை உள்ள மீட்பு, மீண்டுமாக பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுகிற வரையிலும் அவர்கள் இந்த ஒரு காரியத்திலே நினைப்பூட்டப்படுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின நாட்டுக்கு அவர்களை அழைத்து செல்ல தேவன் ஒரு பெரிய முயற்சியை மேற்கொள்கிறதை பார்க்கிறோம். அவர் அந்த வாக்களித்த நாட்டினுடைய அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு கானானை குறித்து சொல்லும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லவில்லை, இங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லுகிறார். இதனை நம்ம அந்த எழுத்தின் பூர்வமாக பார்க்கும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிறனா பால் ஓடுகிற தேன் ஓடுகிற அந்த காரியம் என்று ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார்? அங்கே அவர்களுடைய அந்த விளைச்சல்கள் பெருகி உச்ச நிலையை அடைந்து வருகின்ற அந்த நேரத்தில் அங்கே மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் கால்நடை தீவனம் நிறைய கிடைக்கிறதுனால அங்கே அந்த கால்நடை தீவனத்தை மேய்ந்த மாடுகள் அது அதிகமான அந்த பாலை கொடுக்கிறதுனால பால் ஓடுகிற பாலுக்கு அங்கே பஞ்சமே இல்லாதபடி மேய்ச்சல் நிலங்கள் இருக்கிறதுனால அந்த மேய்ச்சலை அந்த தீவனத்தை மேய்கிற மாடுகள் அத்தனை செழிப்பாக இருந்து அது அதிகமான பாலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால பால் ஓடுகிற தேசம். அதே போல் தேன் பூத்து மலர்ந்த வசந்தகால அந்த பூக்கள் அங்கே நிறைய இருக்கும்போது அந்த பூக்களை சுற்றி வருகின்ற தேனீக்கள் அவைகள் அங்கே தேன் ஓட்டத்தை உண்டு பண்ணக்கூடியதாக, தேனை அதிகமாக அவைகள் உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருக்கிறபடினாலே பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் என்பது வளமிக்க பசுமை நிறைந்த செழிப்பான மேய்ச்சல் நிலங்களை கொண்ட தேசம் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இதை அவர்களுக்கு சொல்லுகிறார். நல்ல வளமிக்க செழிப்பான, நல்ல எதை விதைச்சாலும் அதிகமான மகசூலை தரக்கூடிய மேய்ச்சல் நிலங்கள் நிறைந்த பசுமை நிறைந்த செழிப்பான நிலமாக அவைகள் காணப்படும். அதுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அத்தகைய நாட்டை இஸ்ரவேலர்களுக்கு தேவன் வாக்களிக்கிறதாக கூறிய போது பேரானந்தம் மிக்கதும் வெற்றி பெற்றதும் மனநிறைவு அடைந்ததுமான ஒரு வாழ்க்கையை தம்முடைய மக்கள் அவர்கள் அடைந்து விடுவார்கள் என்பதை முன்னறிந்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவர்களோடு கூட பேசுகிறார் என்கிறதை 11 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். 3ஆம் ஆண்டு தசம பாகத்துக்கான சட்டம் இது என்ன கூறுகிறது? 12ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் மேல் சொல்லப்பட்ட அந்த முதற்பலனை செலுத்துவதோடு
யூதர்கள் 2வது தசம பாகத்தை, அதாவது பண்டிகை தசம பாகத்தையும் செலுத்த வேண்டும். அதனை அவர்கள் ஒவ்வொரு 3வது ஆண்டும் அந்த தசம பாகத்தை பிரித்து எடுத்துட்டு வந்து லேவியரோடும் அந்நியரோடும் திக்கற்ற பிள்ளைகளோடும் விதவைகளோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எடுத்து வைக்கிற அந்த தசம பாகத்தை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆண்டவர் குறித்த இடம் அது பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு அந்த காணிக்கையை கொண்டுட்டு அங்கே வரணும். அந்த இடம் கர்த்தர் குறித்த இடம் தூரமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த காணிக்கையை பைசாவாக மாற்றி அவர்கள் அந்த தசம பாகத்தை பணமாக கொண்டு வந்து லேவியரோடும் அந்நியரோடும் திக்கற்ற பிள்ளைகளோடும் விதவைகளோடும் பகிர்ந்து கொண்டு அந்த பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். இந்த தசம பாகமானது அவரவர்கள் வாழும் ஊர்களிலே உள்ள தேவைகளை உடைய அந்த ஜனங்களுக்கு அது பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். அதன் பிறகு இஸ்ரவேலர் தசம பாகத்தை குறித்த எல்லா கட்டளைகளையும் தாங்கள் நிறைவேற்றி கீழ்ப்படிந்ததாக கர்த்தருடைய முன்னிலையில் அவர்கள் அங்கே வந்து அறிக்கையும் அவங்க செய்யணும். நாங்கள் இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க, இந்த கட்டளைகளுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்கிற அறிக்கையையும் அவர்கள் சொல்ல வேண்டும். அதை போல் 16லிருந்து 19 வரையிலும் பார்க்கிற போது கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு மக்கள் ஒப்புக்கொண்ட காரணத்தினால நாங்களே உங்களுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே செவி கொடுப்போம்னு சொன்னதுனால அவர்கள் தம்முடைய சொந்த ஜனங்கள் என்று ஆண்டவர் உறுதியளித்து எல்லா அந்த பூமியில் வாழக்கூடிய ஜனங்களுக்கும் மேலாக அவர்களை சிறக்க செய்வதாக அங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரை காட்டிலும் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. அவர்களுடைய உள்ளார்ந்த வகையில் ஏதோ தகுதி பெற்றவர்கள் என்பதனால் அல்ல, மற்ற ஜாதிகளிலிருந்து தேவன் அவர்களை வேறுபடுத்தி வைத்திருந்ததுனால அவர்கள் பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவர்களுடைய கிரியைகளினால் அல்ல, கிருபையினால் எவர்களை அழைத்தாரோ அவர்களை அவர் தெரிந்து கொண்ட ஆண்டவர், அவர்களை நீதிமான்களாய் மாற்றின ஆண்டவர் அவர்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். நீதிமான் பரிசுத்தவானாக தன்னுடைய சொந்த இரத்தத்தினால கழுவி இன்றைக்கும் விசுவாசிகளை ஆண்டவர் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆகவே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக விசுவாசிகளை பிரித்து அந்த கூட்டத்தை பார்த்து பரிசுத்த ஜாதி பரிசுத்த ஜனம் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இந்த பூமியில் ஆண்டவருடைய கிருபையினால் நாம் பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எல்லா ஜனங்களிலிருந்து நம்ம வேறுபட்டவர்கள், ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள். இப்படிப்பட்ட மாட்சிமைக்கு நம்ம என்ன பதில் செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னு சொன்னால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறத தவிர வேற அவர் நம்மிடத்தில் ஒன்றையும் எதிர்பார்க்கலை. அவருடைய அந்த பரிசுத்தத்திற்கான கட்டளைகளை கற்பனைகளை சொல்லி கொடுத்துருக்கிறாரே, அதற்கு மாத்திரம் கீழ்ப்படிந்தால் போதும். இப்போது இந்த அதிகாரத்தினுடைய ஆவிக்குரிய அந்த புரிந்து கொள்ளுதல்கள் என்ன? முதலிடமும் முந்தின இடமும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முதலிடத்தையும் முந்தின இடத்தையும் கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டார்கள். அதுபோலதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவரால் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் இருக்கிறது. அந்த 7வது நாள் நமக்கு விடுமுறையாக நம்முடைய கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. எல்லா கம்பெனிகளிலும் கூட எல்லா அலுவலகங்களில் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுக்கப்படுகிறது. இந்த ஞாயிறு கிறிஸ்தவர்கள் அந்த நாளில் பகலை கூட அவருக்காக முழுமையாக கொடுக்கறதில்லை, அதை முழுமையாக செலவிடுகிறதில்ல. வெறும் 1 மணி நேரம் ஆலயத்தில் போய் உட்காருகிறதற்கே இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். தங்க வாழ்க்கையில் கொடுப்பது எவ்வளவு என்று இன்னைக்கு யோசித்து பார்த்தாங்கன்னா, கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நான் ஆண்டவருக்காக என்னத்தை கொடுக்குறேன், என்ன நேரத்தை கொடுக்குறேன், என்ன காரியங்களை கொடுக்குறேன்னு யோசித்து பார்த்தா நிச்சயமாக அது நமக்கு வெட்கக்கேடாக தோன்றும். நாமோ நமது வாழ்வின் அனைத்து நேரங்களிலும் அவருக்காக வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் வருமானத்தில் 10ல் 1 பங்கை நான் கொடுத்துட்றேங்க, கரெக்டாக கொடுத்துட்றேன். இது கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்க. அவர்கள் கொடுக்கிறது சம்பளத்திலோ அல்லது மேலோட்டமான வருமானத்திலோ ஒரு தசம பாகத்தை கொடுக்குறாங்க. இஸ்ரவேலர் ஆண்டில் 2 தசம பாகங்களை
செலுத்துவதை காண்கிறோம். அதற்கு மேலே அவர்களுடைய காணிக்கையை பார்த்தா முதற் பலனை கொண்டு வர வேண்டியது இருக்குது. மந்தையில் முதல் பேரை முதல் பலன், விளைச்சலில் முதல் பலன், மந்தையில் முதல் பேர் எது பிறக்குதோ அதை கொண்டு வர வேண்டியிருக்குது. அதே போல் பலிகள் செலுத்தும்படியாக, உற்சாக காணிக்கைகள் செலுத்தும்படியாக என்று அவர்களுக்கு அநேக ஆண்டவருக்கு கொடுக்கும்படியான சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமோ நம்முடைய வருமானத்தில் அதிகமாக, கண்டிப்பாக இஸ்ரவேலரிலும் அதிகமாக, அதாவது அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் என்று பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்க வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறாங்க பரிசேயர்கள். அவர்கள் வெந்தயத்தில் சின்ன கடுகுல முதற்கொண்டு தசமபாகலாம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை காட்டிலும் அதிகமாக கொடுக்க கடமைப்பட்டவர்கள் என்று தான் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய அனைத்துமே இந்த உலகத்தில் எதையுமே நம்ம கைகளில் கொண்டு வரல. இன்றைக்கி ஆண்டவர் கிருபையாய் தந்த அனைத்தும் அவருக்குரியது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணமாகட்டும், வீடுகளாகட்டும், நிலங்களாகட்டும் எல்லாமே அவருக்குரியவை. எனவே அவருடைய நாமத்தில் செலவிடுகிறதற்கு நம்ம ஒருபோதும் தயங்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும். முந்தின இடமும் முதலிடமும் அவருக்கு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.